அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். அகிம்சை வென்ற நாள், ஆங்கிலேயர்களை விரட்டிய நாள், இந்தியா சுதந்திரம் அடைந்த நாள். இந்த நாளில் இப்பட்டிமன்றத்தில் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு தேசப்பற்று மிகுதியாக உள்ளது. இந்த காலமா அல்லது அந்த காலமா? இந்திய நாடு என் வீடும், இந்தியம் என்பது என் பேர், எல்லா மக்களும் என்னது, எல்லா வழியும் என் பேச்சு என்ற இந்த பாட்டுல ஒரு செய்தி சொல்றாங்க நடுவர்களே. நம்ம இந்திய திருநாட்டில் எத்தனை மதங்கள் இருந்தாலும், எத்தனை இனங்கள் இருந்தாலும், எத்தனை மொழிகள் இருந்தாலும், இந்தியன் என்ற அந்த ஒற்றை சொல்லில் நம்ம அனைவரும் இணைகின்றோம் என்றால் அந்த தேசப்பற்றை விளைத்தது அந்த காலத்து மக்களும் அந்த காலத்து தலைவர்களும் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எங்க அம்மாட்ட நான் போய் கேட்டேன், அம்மா நாட்டுப்பற்றுனா என்னமான்னு. எங்க அம்மா சொன்னாங்க, ஒண்ணு இல்லடா செல்லம், வந்து உட்காரு, சாப்பிடு முதல்லன்னு வாழை இலை விருந்து வைப்பாங்க, சாப்பாடு போடுவாங்க. வாழை இலை பச்சை, சாப்பாடு வெள்ளை, அதுக்கு மேல புளிக்குழம்பு ஊத்துவாங்க. அது என்னமான்னு கேட்டா காவிகள்னு சொல்லுவாங்க. அப்ப அம்மா அது நடுவுல இருக்க சக்கரை என்னமான்னு கேட்டா இந்த தாராள கப்பலோட கொடுப்பாங்க. அப்படி தேசப்பற்ற வளர்த்த மண்ணு இந்த மண்ணு. பறக்குது என் நாட்டுக்கொடி, இதுவே எங்கள் உயிர் நாடி, வெள்ளையனை அழித்து விரட்டியது வேங்கை, புயலாக வீரத்தை போற்றும் எங்கள் தாய் நாடு. இதிலிருந்தே தெரியவில்லையா தேசப்பற்று மிகுதியாக இருந்தது அந்த காலம்தான். இன்று நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். என் நண்பர்கள் எனக்கு கொடுத்த பரிசு சுதந்திரம். அதைத்தான் நாம் அனைவரும் அடையாளமாக வைத்துக் கொள்கிறோம். சுதந்திர தினத்தன்றும் குடியரசு தினத்தன்றும் வந்து வந்து எட்டி பார்த்து செல்லும் தேசப்பற்று இந்த கால மனிதர்கள் மட்டும். ஆனால் அந்த கால மனிதர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இந்தியரின் மனதில் சுதந்திர காற்றை எப்பொழுது சுவாசிப்போமன ஒரு ஏக்கத்துடன் நாட்கள் கழிவது அந்த காலம்தான். நடுவர் அவர்களே, தேசப்பற்று மிகுந்த அந்த காலமா இந்த காலமா? முதல்ல 250 வருடத்துக்கு முன்னாடி தேசம்னு ஒண்ணு இருந்துச்சா? தேசம்னு ஒண்ணு இல்லாத நாள் வணிகம் செய்ய வந்த ஆங்கிலேயர்கள் நம்மை அடிமைப்படுத்தினான். எப்படியோ கஷ்டப்பட்டு போராடி இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்துட்டோம். உலகத்தில் மிகப்பெரிய ஏவுகணமான சகே ஸ்டார்ட் என்ற ஏவுகணம் நம்ம இந்தியாவில் தான் இருக்கிறது. மிகச்சிறிய ஏவுகணமான தேஜஸ் என்ற ஏவுகணமும் நம்ம இந்தியாவில் தான் இருக்கிறது. அந்த காலத்துல காந்தி வெளிநாட்டுக்கு போனப்ப அங்க உள்ள வெள்ளைக்காரன் ஒரு நாயை பார்த்து வந்தே மாதரம் கம்மியர்னு கூப்பிட்டான். அதுக்கு காந்தி எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணாம போயிட்டாரு. அதுக்கு அந்த வெள்ளைக்காரன் கோபத்தோட போய் காந்திகிட்ட கேட்டான், ஏன் வந்தே மாதரம் கம்மியர்னு கூப்பிடுறேன், நீங்க கோபம் உங்களுக்கு வரலையான்னு கேட்டதுக்கு, வந்தே மாதரம்னா தாயே உன்னை வணங்குகிறேன்னு அர்த்தம். அந்த காலத்துல பேசவங்க சொன்னாங்க, நாட்டுக்காக உயிரை விழுந்த காலத்துல ஒருவரை கூட பார்க்க முடியாதுன்னு. ஆனா இங்க நாட்டுக்காக உயிரை விட 2 கிராமம் தயாரா இருக்குது. இப்ப இருக்கிற சின்ன சிறு குழந்தைய கூட ராணுவத்துல சேர்ந்துட்டாங்க. இப்ப கடும் பயிற்சியில இருக்காங்க. இதுல இருந்தே தெரிய வேண்டாமா நாட்டுப்பற்று மிகுதியா இருக்கிறது இந்த காலம் தான் நடுவர்களே. ஒரு மனிதனை வாய திறந்தாலே போராட்டம் விடிக்கும்னு ஆங்கிலேயர்களே அரண்டு போக ஒரு மனிதர் தான் முத்துராமலிங்க தேவர். அவருக்காண்டே கொண்டு வந்த சட்டம் தான் வாய்ப்பூட்டு சட்டம். அந்த காலத்து மக்கள் ஒவ்வொருவரும் பிரம்மாண்டத்தின் உச்சம். ஆகையால் இந்த காலத்திலயும் 4 நல்லவன் இருப்பான், 4 கெட்டவன் இருப்பான். அந்த காலத்திலயும் 4 நல்லவன் இருப்பான், 4 கெட்டவன் இருப்பான். அதனால ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு இந்தியனும் மனதுல தேசப்பற்று இருக்கணும் என்று எங்களது இப்பட்டிமன்றத்தை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.